நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? நியாயமான கோபம் ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா தேவனுக்கே கோபம் உண்டு என்பதை வேத புத்தகம் நமக்கு காட்டுகிறது. ஆனா தேவனுடைய கோபம் எப்படிப்பட்ட கோபம் தெரியுமா? அது நீதியுள்ள கோபம். அநியாயத்தின் மீது காட்டப்படுகிற கோபம் தான் தேவனுடைய கோபம். அது நியாயமான ஒரு கோபம். நம்ம அந்த கோபத்தை வெளிப்படுத்தினோம்னா அது நல்ல விஷயமா தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அன்னைக்கு இருந்த தேவாலயத்துக்குள்ள போகும்போது அங்க அது வியாபாரிகளுடைய கோட்டையாக மாறி கல்லர் குகையாக அது காணப்பட்டதை கண்டு மனசுல வேதனைப்பட்டு கோபப்பட்டார். அது எப்படிப்பட்ட கோபம்னா நியாயமான கோபம். பல சமயங்கள்ல நம்ம நியாயமான கோபத்தை காட்டுறதில்லை. நம்ம காட்டுற பல கோபத்தின் அனுபவங்கள் சுயநலமிக்க கோபம், அது நியாயம் இல்லாத கோபம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அநீதியை கண்டு, அநியாயத்தை கண்டு, ஒரு பாவமான ஒரு நிலைமையை கண்டு, ஒரு பாவத்தினுடைய அகோரத்தை கண்டு நம்ம அதனால கோபப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கோபம் ஆண்டவருடைய சமூகத்தில் அது பிரீதி உள்ள ஒரு கோபமாக அது கருதப்படும்.